ஐடி ஷாட்ல ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட ஒரு பழமொழியின் பொருள் அறிதல் அது தொடர்பான கேள்வியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கேட்கப்பட்ட கேள்வி இதுதான், தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழியின் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வார்த்தையை அப்படி நீங்க வெளிப்படையா பார்க்கும் பொழுது இந்த பழமொழி அப்படியே தனிமரம் தோப்பாகாது அப்படிங்கிற பழமொழியை ஒத்ததா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். தனிமரம் தோப்பாகாது அப்படிங்கிற பழமொழியை நம்ம எதற்காக பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒற்றுமையின் வலிமையை சொல்வதற்காக நம்ம இயல்பாகவே பயன்படுத்துவோம். நம்ம ஒற்றுமையோட இருக்கணும், இல்லைன்னா நம்ம தோப்பாக மாட்டோம், தனியாகத்தான் இருப்போம் அப்படின்னு. ஆனால் இந்த பழமொழி இதை போலவே இருந்தாலும் கூட இந்த பழமொழியோட பொருள் பழமொழி 400ல எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பகையை களையணும் அப்படிங்கிறதுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது உங்களுடைய பகைவர் ஒருத்தர் இப்பதான் முளைக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அவரை முளைக்க விட்டு நீங்கள் அவரை காடாக மாற்றாதீர்கள், அவரை முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுங்கள். அது மட்டும் இல்லாம அவருக்கு உதவக்கூடிய நண்பர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவர்களை எல்லாத்தையும் பிரித்து வைத்துடுங்க. அப்படி பிரிச்சு வச்சாதான் அந்த தனிமரம் காடாக மாறாது. அது காடாக மாறாட்டி உங்களுக்கு ஆபத்தில்லை. அதற்காக உங்களுடைய பகையை அவர்களை தனிமரம் ஆக்குங்கள் அப்படிங்கிற ரீதியாகத்தான் இந்த பழமொழி எழுதப்பட்டிருக்கு. இந்த பழமொழியை எழுதியவர் முன்றுரை அரையனார். இந்த பழமொழி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. நன்றி.